ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் ஜாஃபர் சிங். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்காண்டி ஒரு சேர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அமேசான் வந்து அந்த சேர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அமேசானில் நான் வாங்கினால 2 பேக்கிங்கில் எனக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நெக் ரெஸ்ட்டு தான் நமக்கு இருக்குது. ஸோ நெக் ரெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆர்ம் வந்து இருக்குது. அதுவுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து பிளாஸ்டிக் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்கார பொஷன் இருக்குது. ஸோ இதோட குவாலிட்டியுமே ஓரளவுக்கு பெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஸ்டாண்டு. ஸோ இதுவுமே வந்து பிளாஸ்டிக் தான், பட் ஹெவி. அது இல்லாமல் வந்து இன்னொரு டிவைஸ் இருக்குது. என்னன்றதை இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக இதை அசம்பிள் பண்ணுவோம். ஸோ அசம்பிள் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு புக்லெட் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்ற டோட்டல் எல்லாமே அதில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே லெக்கை தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ லெக்கை ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அதுலேயே உங்களுக்கு வந்து 5 வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீலை ஜஸ்ட்டு அதில் போட்டுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ வேறு எதுவும் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணணும், டைட் பண்ணணும் அப்படின்ற எந்த விஷயமே கிடையாது. ஜஸ்ட் அதில் போட்டுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த ஹைட்ராலிக் மாதிரி அந்த இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த இதில் ஹோலில் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது வந்து ஃபிட் ஆகிடுது. அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொஷன். ஸோ பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சீட்டுக்கும் ஸோ இந்த ஹைட்ராலிக் ப்ளஸ் இந்த கனெக்ஷனுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதை வந்து அதோட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதிலையே உங்களுக்கு ஸ்க்ரூலேருந்து நட்லேருந்து அது எல்லாமே எல்கீஸ் ஓவரால் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன சைஸு, ஸோ எந்த இடத்துல அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா டயக்ராம் ப்ளஸ் டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதை நான் பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்க்ரூவாக எடுத்துகிட்டு அதில் வந்து நான் டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரூவுமே என்னென்ன சைஸு அப்படின்றத அதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவை எடுத்து நீங்கள் அந்த சைஸில் போட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூவை மட்டும் போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்க எல்கியை வச்சு நீங்களே வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சலாம். நான் மேனுவலாக நானே வந்து எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுட்டு ஒவ்வொன்றா நான் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்ஸ் எல்லா நட்டையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு மட்டும் அதை வந்து ஓவரால் நல்ல ஒரு டைட் பண்ணி ஃபுல்லாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் புஷன். ஸோ பேக் புஷனை வந்து அந்த ஆர்மோட ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்டலேஷன் கைடில் இருந்தது. ஸோ அதனால் வந்து லெஃப்ட் ரைட் ஆர்மை கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ போல்ட் எடுத்து போட்டுட்டு டேரெக்டாக அதை வந்து நம்ம டைட் பண்ணிட வேண்டியதான், வேறு எதுவும் கிடையாது. பட் அது நான் தனியாக பண்ணனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஏதோ ஓரளவுக்கு நான் சமாளித்து அதை பண்ணிட்டேன். ஸோ லெஃப்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஆர்மே வந்து அதில் ஃபிட் பண்ணி கரெக்டாக அந்த போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக் சீட்டையும் ஸோ அந்த புஷனையும் வந்து ஜாயின் பண்ணணும். போல்ட்டோட சைஸ் எடுத்து நீங்கள் கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுலேயே அந்த ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோலில் வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் டைட் பண்ணாலே போதும், அது ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொரு ஆள் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பட் நான் தனியாக இருக்கனால வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஏதோ ஓரளவுக்கு. அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் பேஸையும் இந்த சேரையும் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு அது மேலே நீங்கள் வச்சிங்கனாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரெஸ் ஆகிடும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம சேர் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு லுக்கில், ஒரு அமேசிங்கான டிசைனில், ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு நல்ல பொருள் இப்போ இருக்குது. ஸோ இதில் நான் உட்காந்து இப்போ பார்க்கும்போது ஓகே, நல்லாவே இருக்குது. நல்லாயிருக்கா? அவ்வளோதானா வேலை முடிஞ்சாலும் இல்லை, நெக் ரெஸ்ட் இருக்குது. ஸோ நெக் ரெஸ்ட் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ எல்லாமே அந்த இதில் போட்டுட்டு ஸோ அந்த ஹோலில் அந்த ஸ்க்ரூவை வச்சு ஜஸ்ட் நீங்கள் டைட் பண்ணாலே போதும், அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து அந்த ஹோல் தெரியாத மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை வச்சு அதை வந்து சீல் பண்ணிட்டா போதும். ஸோ லுக்கிங் அமேசிங் தான். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஹியூமனோட ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏற்றாப்பா நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு வாட்டமான கம்ஃபர்ட்டான சிட்டிங் பொசிஷன் கிடைக்கும். அது இல்லாமல் இதோட லம்பர் சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதையுமே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ நமக்கு வந்து அப்பரில் வேணும் இல்லை டவுனில் வேணும் மிடில் வேணும்னா இதையும் நம்ம டோட்டலாக வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதோட அட்ஜஸ்டபிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து ஃபுல் ஹைட்டில் இந்த சேர் வந்து இருக்குது. இதே நம்மளால் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிவரை வந்து நம்ம புஷ் அப் பண்ணோம்னா இது வந்து டவுன் ஆகிடும். இந்த சேம் டைம் இது வந்து புஷ் அதே மாதிரி புஷ் அப் பண்ணோம்னா இது வந்து பேக் நமக்கு வந்து அப்பர் சைடு வந்துடும். ஸோ இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து 4D டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இதாக நம்மளால் 45 டிகிரி வரையுமே நம்மளால் இதை வந்து
நமக்கு ஏற்றாப்புல நம்ம ஹெட்ரெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அட் தி சேம் டைம் இதோட ஹைட்டையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இதோட சைஸை நம்மளால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு போக முடியும். அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஹெட்டுக்கு வந்து இது மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ அது இல்லாமல் இதில் வந்து ஆர்ம் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளால் ஃப்ளிப் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் நீங்கள் இதை வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஸோ டேபிளில் எதையும் நம்மளால் வச்சுக்க முடியும். ஒரு சில பேர் வந்து ஆர்ம் இல்லாமல் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நடப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியுது. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 7000 பட்ஜெட்டுக்கு நிஜமாவே இது ஒர்த்து ப்ராடக்ட் தான். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் கொடுத்துருக்க ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், இதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ இதோட லுக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹையர் மாடலோட சேரில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ லுக் வைஸும் சரி, இதோட ஃபியூச்சர்ஸ் வைஸும் சரி, இதோட கம்ஃபர்ட் வைஸும் சரி, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்லா இருக்குது. சரி, ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. ஸோ எனக்குன்னு வாங்கின இந்த சேர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான பொருட்களோட ரிவ்யூஸ் தேவை அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டதுன்ற பட்சத்தில் நான் வாங்கி அதை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you guys.